மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும். இந்தி கட்டாயமாக கற்க வேணுங்கிற அவசியம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. அதையே வழிந்து திணிக்கிறீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியோ மத வழியோ கிடையாது. உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்கே வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான். அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது, விரும்பினால் என் மொழியும் கற்போம். அது இந்தியோ? ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது? ஏன் நான் வங்காளம் கற்றுக்கூடாது? ஏன் நான் போஜ்பூரி படிக்கக்கூடாது? ஏன் கற்றுக்கூடாது? ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது? எதை வேணாலும் கற்றுப்பேன், அது என் விருப்பம். நீ கட்டாயமாக படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்குது? உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மை, அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது? எப்படி சகிக்கிறது? எந்த மொழிவழி தேசிய இனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல? எப்படி? எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது. கொள்கை மொழி அவரவருக்கு. எனக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, அவருக்கு கன்னடம், அவருக்கு மலையாளம், அவருக்கு துளு, அவருக்கு மராட்டியம், அவருக்கு இந்தி, அப்படிதான் இருக்கணும். கொள்கை மொழி தமிழ், கொள்கை மொழி இந்தி, கொள்கை மொழி இங்கிலீஷ், கொள்கை மொழி கன்னடம், கொள்கை மொழி தெலுங்கு, பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி, எல்லாம் என் தாய்மொழி. அவர் தாய்மொழி கன்னடம், அவர் தாய்மொழி மலையாளமன். கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு. ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கலாம், ஒரு தொடர்புக்கு. ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம். அது இந்தியும் இருக்கலாம், தெலுங்கும் இருக்கலாம், மலையாளம்